ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இடையே போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசி நேரத்தில் வெற்றி வாகையை சூடினார்கள். அனைவரும் நேற்றைய தினம் பஞ்சாப் வின் செய்யும் என்று எதிர்பார்த்திருந்த நேரம் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். குறிப்பாக நாம் கூறியதில் 7 பிளேயர்கள் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். மிகவும் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஹர்திக் பாண்டியா அவர்களும் நல்ல பாயிண்ட்ஸ்களை பெற்றிருந்தார், ஆனால் ட்ரீம் லெவலில் இடம்பெறவில்லை. நாம் கூறியது போலவே மும்பை அணியும் வெற்றியை பெற்றது. இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய நட்சத்திரம் சுக்கிரனின் அதிபதி பூர நட்சத்திரம். எனவே ஒரு சுவாரஸ்யமும் சுறுசுறுப்பும் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். போட்டியின் வெற்றி என்பது இரு அணிக்கும் மாறி மாறி செல்லக்கூடியதாக இருக்கும். இறுதி பந்து வரை செல்லக்கூடிய அமைப்பு கூட இன்றைய தினம் இருக்கலாம். இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் KL ராகுல், தீபக் ஹூடா, பதோனி, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், நிக்கலஸ் பூரான் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ராகுல் அல்லது பூரானை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் யாஸ் தாக்கூர், ரவி பிஸ்னாய், மோஹிஷன் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் குவிண்டன் டிகாக், ராகுல், பதோனி, பூரான் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டிகாக் அல்லது ராகுலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் கிருணால் பாண்டியா, ரவி பிஸ்னாய், மோசின் கான் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரச்சின் ரவீந்திரா, ஒரு 30 37 ரன் 40 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அஜிங்கே ரஹானே, சிவம் டியூபே, ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரஹானே அல்லது டியூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஷர்துல் தாக்கூர் மற்றும் தேஷ்பாண்டே இல்ல ஷர்துல் தாக்கூர், முஸ்டாஃபிர் ரகுமான், ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் தீக்ஷனா அவர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அஜிங்கே ரஹானே, ருத்ராஜ் கெய்வாட், டேரில் மிச்சல், ரவீந்தர் ஜடேஜா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் ரஹானே மற்றும் கெய்வாட்டை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பதிரனா, தேஷ்பாண்டே, மகேஷ் தீக்ஷனா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.